We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-11 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 16. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-11 வரை. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமேன். இது தேவனுடைய வசனங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஞானம் உண்டு. இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய இருதயங்களிலே இடம் கொடுக்க நாம் இதோ அர்ப்பணம் செய்கிறோம். Father, we pray that you would speak to us through your word. There's power in your word. There's wisdom in your word. And we, Lord, open our hearts to receive your word. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. நேரங்களை பகுத்தறிவது. Discerning the times. As followers of Christ, we must develop a capacity to interpret the times that we live in with faith. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த நேரங்களை பகுத்தறிவதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாக, நாம் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே இப்படிப்பட்ட நாட்களிலே வாழ வேண்டும் என்றால் நேரங்களை பகுத்தறிவது அத்தியாவசியமாக இருக்கிறது. In order to live in this world in these times, you and I would need to interpret the times, discern the times, and live in faith. We are encouraged to grow in our discernment. Otherwise, we risk doubting and misunderstanding our faith in Jesus Christ. இந்த பகுத்தறிவுகளை வளரும்படியாக வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. இல்லாவிட்டால் அநேக கேள்விகளோடு, தவறான புரிந்துணர்வோடு தேவன் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்திலே தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. In Matthew chapter 11 verses 2-11, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை யோவான் ஸ்நானகர் அவர் சிறைச்சாலையில இருக்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம்.
In Matthew chapter 11, verses 2 to 11, John the Baptist was in prison for publicly rebuking Herod for his sin. And now he has doubts about Jesus because of his own crisis. யோவான் ஸ்நானகன் ஹேரோது ராஜாவை செய்த அந்த பாவத்தை எடுத்து சொன்னதினாலே, வெளிரங்கமாக அவனை கடிந்து கொண்டதினாலே இப்போது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருப்பதினாலே இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்துக்கு ஒரு கேள்விக்குறி வருகிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். நாம் மறந்துவிடக்கூடாது, யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவனுடைய ஞானஸ்தானத்தில் இதோ இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரித்த யோவான் ஸ்நானகன். We must not forget, it is John in Jesus' baptism who recognized Jesus as the Lamb of God, the one who was sent by God to bear upon himself the sins of the world. And now John's crisis causes doubt and misunderstanding about his faith in Jesus. ஆனால் இப்பொழுதோ யோவான் ஸ்நானகன் அவன் அனுபவிக்கக்கூடிய இந்த நெருக்கடியிலே இயேசுவை குறித்த கேள்விகளும் இயேசுவின் மீது உள்ள தவறான புரிந்துணர்வும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். Therefore, John the Baptist in Matthew chapter 11, he sends his disciples to inquire of Jesus whether he is the anticipated one or if they should seek another. யோவான் ஸ்நானகனுக்கு அவனுக்கு இந்த கேள்வி வந்ததினாலே, உண்மையாக இயேசு தான் மேசையாவா, அவர் தான் இஸ்ரவேலை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறாரா இல்லையா என்று அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பினாலே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி இயேசுவினிடத்திலே கேள்வி கேட்கும்படியாக அவன் அனுப்புகிறதை கவனித்து பார்க்கிறோம். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2-3வது வசனத்திலே நம்ம கவனித்து பார்க்கலாம். We read that in Matthew chapter 11 verses 2-3. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். Now here John the Baptist had paid a very heavy price for addressing Herod's sin. The heavy price festered doubts. யோவான் ஸ்நானகன் அந்த ஹேரோது ராஜாவினுடைய அந்த பாவத்தை வெளிரங்கமாக கடிந்து பேசுறதுனாலே அவன் ஒரு பெரிதான ஒரு விளைவை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டான். அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக பல கேள்விகள் எழும்புகிறது. அந்த கேள்விகளினாலே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக இயேசுவினிடத்தில் அனுப்புகிறதை கவனித்து பார்க்கிறோம். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வரதிருக்கிறது வேண்டுமா என்ற அந்த கேள்விகளை இந்த சீஷர்களை கேட்கிறதை நான் கவனித்து பார்க்கிறோம். இயேசு அந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களுக்கு இவ்விதமாக பதில் கொடுக்கிறார். குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், செவிடர்கள், மரித்தோர் இவர்கள் எல்லாம் குணமடைகிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள், அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று யோவானுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க என்று இயேசு சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தரித்திரர் அவர்கள் சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறார்கள், இதையும் யோவானிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4-5வது வசனத்தை நாம கவனித்து பார்க்கலாம். Jesus replies to John's disciples that the blind, the lame, the lepers, the deaf and the dead are restored. The poor hear the good news and go and tell this to John who is in prison. We read that in Matthew chapter 11 verses 4-5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. When Jesus uttered these words are found in Isaiah 35. இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லும் பொழுது அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 35வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகள். அந்த ஏசாயா 35வது அதிகாரம் எதை சொல்கிறது என்றால், மேசையா வரும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேல் தேசத்தை தேவனுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் வரும் பொழுது
அவர் வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். குருடர்கள், சப்பானி, குஷ்டரோகிகள், செவிடர்கள், மரித்தோர்கள் இவர்களெல்லாம் அவர்கள் சுஸ்தமாக்கப்படுவார்கள். இவர்களெல்லாம் மேசியாவினாலே தொடப்படுவார்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது வசனத்தில் இவனமாக விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேசியா அவர் வரும் பொழுது இஸ்ரவேல் தேச தேவனுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக அவர் வரும்பொழுது இவைகள் எல்லாம் நடக்கும். ஆகையால் இயேசு இவை சொல்லும் பொழுது நிச்சயமாக யோவான் ஸ்நானகர் மெசியா இவர்தான் என்று ஆணித்தரமாக தெரிந்திருக்கும். Now when Jesus had uttered these words that all these people are being restored, this was actually spoken in Isaiah 35 when he was said, when the Messiah, when the one that God himself sends to his people to set them free from slavery, he will do all of these things. And now when Jesus tells the disciples that these are all these things that are happening in my ministry, go and tell John the Baptist, John would have definitely known that Jesus is really the one. இயேசுனுடைய ஊழியத்தில் இவையெல்லாம் நடைபெறுகிறது என்று யோவான் ஸ்நானகருடைய சீஷர்களுக்கு சொல்லி, இவைகள் எல்லாம் நீங்கள் யோவான் ஸ்நானகருக்கு சொல்லுங்கள் என்று சொன்னும் பொழுது, அந்த செய்தி யோவான் ஸ்நானகருக்கு கேட்கும் பொழுது நிச்சயமாக அவன் புரிந்திருப்பான், இயேசு தான் இந்த தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் என்று. Now Jesus conveys to John, referencing Isaiah 35, that he is the one foretold by the prophets. However, it is not like what John taught. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் மற்றும் தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த தீர்க்கதரிசனங்களிலே சொல்லப்பட்டவர் இவர்தான் என்று நிச்சயமாக யோவானுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இயேசு என்ன இதை சொல்கிறார் என்றால், யோவான் சிந்தித்த வண்ணமாக அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இப்பொழுது நடைபெறாது என்று யோவானுக்கு எடுத்து சொல் என்று அவர் சொல்கிறார். That deliverance did not include John's immediate deliverance. இந்த விடுதலை, இந்த மெசியா வரும்போது அநேகருக்கு விடுதலை வரும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது இது யோவான் ஸ்நானகத்துக்கு பொருந்தமானதாக அல்ல. யோவான் நினைத்த அந்த விடுதலையானது அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே நடைபெறாது, அவனுடைய சொந்த காலகட்டத்திலே நடைபெறாது. இருந்த போதிலும் இயேசு தான் மெய்யாக தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாகினது. Now John had to come to terms that yes, Jesus is the one who is sent. However, he is not going to experience the deliverance that he thought will take place in his life or in his lifetime. And John was not to get upset because it was not Jesus' time to restore the earth as he had hoped. யோவான் ஸ்நானகர் நம்பினது போல ஏதோ இயேசு வரும் பொழுது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த பூமியை அவர் புதிதாக்குவார் என்ற அந்த காலகட்டம் அந்நாட்களிலே நடைபெற போவதில்லை. ஆகையால் யோவான் ஸ்நானகர் அதை குறித்து அவன் கஷ்டப்படக்கூடாது, மனஸ்தாபப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, கோபம் அடையக்கூடாது என்று இயேசு அவனிடத்திலே சொல்லும்படியாக தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now Jesus' response to John's disciples is to encourage John to maintain his faith in him. இயேசு இந்த வார்த்தைகளை ஏன் யோவான் ஸ்நானகருடைய சீஷர்களுக்கு சொன்னார் என்றால், யோவான் இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு இன்னும் இறுக்கி பிடித்துக் கொள்ளும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனுக்கு அனுப்புகிறதே நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now Jesus was not condemning John the Baptist because he was a devout servant of God whose unwavering commitment to serve God was very evident. இதோ இயேசு வார்த்தைகளை சொல்லும் பொழுது இதோ யோவான் ஸ்நானகர் தன்னுடைய ஊழியத்திலே நன்றாக ஊழியம் செய்யவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. யோவான் ஸ்நானகர் அவன் மற்ற தீர்க்கதரிசிகள் போல அல்ல, அவன் தேவனுடைய காரியத்திலே உறுதியாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை உறுதியாய் செய்த ஒருவன். Jesus says that John the Baptist was the greatest prophet up to that point. அந்நாள் வரையிலும் எல்லா தீர்க்கதரிசிகளை விட யோவான் ஸ்நானகன் தான் மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசி என்று இயேசு சொல்கிறார். But even the greatest prophet was subjected to doubts and misunderstanding. ஆனால் மிக பெரிதான ஒரு தீர்க்கதரிசி கூட அவனுக்குள்ளாக கேள்விகள் எழும்பினது,
விசுவாசத்தை குறித்து தவறான புரிந்துணர்வும் இருந்தது. Now Jesus said to those who believe in Jesus will be greater than John the Baptist himself. இயேசு என்ன சொன்னார் என்றால், யோவான் ஸ்நானகனை விட இயேசுனுடைய செய்தியை நம்புகிறவர்கள் யோவான் ஸ்நானகனை விட மிக பெரிதானவர்களாக இருப்பார்கள் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை கவனித்து பார்க்கிறோம். Now Jesus said this in Matthew chapter 11 verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். Those who believe in Jesus will be greater because they will have a fuller message of the gospel to share. John had only a partial message. யோவான் ஸ்நானகனுக்கு நற்செய்தி இருந்தாலும் அந்த நற்செய்தியிலே ஒரு சிறிய பாகம்தான் அவனுக்கு இருந்தது. ஆனால் இயேசுவை நம்புகிறவர்கள் இயேசுனுடைய வாழ்க்கை மூலியமாக வரக்கூடிய அந்த செய்தியானது முழு செய்தியாக இருப்பதினாலே இயேசுவை நம்பி அவருடைய செய்தியை நம்புகிறவர்கள் யோவான் ஸ்நானகனை விட மிக பெரிதானவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் யோவான் ஸ்நானகனை விட இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மிக முழுமையான ஒரு செய்தி அறிவிப்பதற்கு முழுமையான ஒரு செய்தி இருக்கிறது என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus here says that those who believe in Jesus and his words are greater than John the Baptist because what they are about to share about Jesus is far greater than John the Baptist had to share. The Bible says that John the Baptist was the greatest prophet that lived and yet experienced doubts and misunderstanding. வேதம் சொல்கிறது யோவான் ஸ்நானகன் எல்லா தீர்க்கதரிசிகளும் விட மிக பெரிதான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அது இயேசுவை அங்கீகரித்தார். இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை குறித்து இயேசுவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து கேள்விகள் எழும்பின, தவறான புரிந்துணர்வும் எழும்பின. The Bible also reminds us that though you and I have a fuller message than John and considered greater than John because of what we have to share, we too can fall into the same category as John and discern the times wrongly and understand the times wrongly. எப்படி யோவான் ஸ்நானகன் அந்த நேரங்களை தவறாக புரிந்து கொண்டானோ, இதோ மேசியா வரும்பொழுது அவர் விடுதலை செய்வார் என்று அவனுடைய அபிப்பிராயத்தில் இயேசு அந்நாட்களிலே செய்ய போகிறார் என்று புரிந்து கொண்டு இயேசுவின் மீது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமும் இயேசுவின் மீது ஒரு தவறான புரிந்துணர்வும் இயேசுவின் மீது தவறான புரிந்துணர்வன் மூலியமாக அவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு கேள்விக்குறி வந்தது போல நீங்களும் நானும் இந்த நேரங்களை தவறாக பகுத்தறிந்து இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்துக்குள்ளாக ஒரு கேள்விக்குறியும் ஒரு தவறான புரிந்துணர்வும் வருவதற்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகனை விட மிக பெரிதானவர்களாக இருந்தாலும் யோவான் ஸ்நானகனுக்கு நேரிட்ட இந்த காரியம் நமக்கும் நேரிடுவதற்கு சாத்தியமாக இருக்கிறது. It's possible that you and I can experience what John the Baptist experienced. And as a result, you and I too can experience doubts and misunderstandings in our faith. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை in James chapter 5 verse 10 to 11 it talks about doubts and misunderstanding and how you and I need to be patient before God. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை James chapter 5 verses 10 to 11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பிரியமானவர்களே, அந்நாட்களிலே யாக்கோப்பு இந்த புத்தகத்தை இந்த கடிதத்தை எழுதும் பொழுது ஒரு சிலர் இடத்திலே பொறுமையற்றவர்களாக இருந்தார்கள். தேவன் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டோமே, இயேசு தான் வந்து விட்டாரே, ஏன் இன்னும் நம்மளுடைய விடுதலை வரவில்லை என்று பல கேள்விகள் எழும்பின பொழுது இந்த வார்த்தைகள் அந்நாட்களிலே பொருந்தினது போல இந்நாட்களிலும் பொருத்தமாய் இருக்கிறது. நம்மளுடைய உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய்கள், போர்கள்,
போரை குறித்து கேள்விகள், நிலநடுக்கங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நமக்குள்ளாக ஒரு கேள்வியும் எழும்பலாம், அல்லது இயேசுவின் மீது தவறான ஒரு புரிந்துணர்வும் உருவாவதற்கு அங்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். As we look around, as we see the different diseases that are being spread and the mutations that are taking place all around the world, we hear about war, we hear about rumors of war, we hear about earthquakes and experiences of death and so on. You know, in our times, you and I too can have doubts and misunderstanding about our faith in Jesus Christ. If we have not understood the times, if we have not discerned the time. நாம் இந்த நேரங்களை சரியாக பகுத்தறியாமல் இருப்போமானால், இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்திலே கேள்விகள் எழும்பலாம், தவறான புரிந்துணர்வும் எழும்பலாம். Let us refrain from concentrating on our crises and the perceived absence of divine intervention. நாம் சில நேரத்தில் நம்மளோட நெருக்கடியை பார்த்து கொண்டு, என் ஆண்டவர் ஏன் நெருக்கிடவில்லை, ஏன் என்னுடைய நெருக்கடியிலே ஏன் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படவில்லை என்று நம்ம கேள்வி கேட்டு இயேசுவின் மீது பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு எவனமாக யோவானுக்கு உற்சாகப்படுத்தினாரோ, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரோ, நீர் இந்த வார்த்தைகளை கேட்டாய் அல்லவா? அந்த வார்த்தைகள் இயேசு யோவான் ஸ்நானகனுக்கு அனுப்பும் பொழுது அவனுக்கு ஒரு உற்சாகமாக கடைசி வரைக்கும் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும்படியான வார்த்தைகளை அனுப்பினாரோ, அதே போல நீங்களும் நானும் பொறுமையாக இருக்கும்படியாக இயேசு நம்மிடத்திலே இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். To tell us today, God is telling us today to be patient, not to focus on the crisis, but to keep our eyes firmly fixed upon Jesus, the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய இயேசுவின் மீது நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை இவனமாக நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் யோவான் ஸ்நானகனுக்கு நேரிட்ட கேள்விகளும் இயேசுவின் மீது தவறான புரிந்துணர்வும் நமக்கும் நேரிடுவதற்கு சாத்தியமாகும். It's possible that you and I will also fester doubts and have misconceptions about our faith in Jesus. And so it's important, my friends, that you and I discern the times. இந்த நேரங்களை பகுத்தறிவது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வோம் என் அன்பு சகோதரனே, சகோதரி. Let us live for our Lord till the very last breath, because that is what will help us to experience the salvation of God. Even if it doesn't take place in our lifetime, it will take place because Jesus said it will. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளிலே இந்த தேவனுடைய ரட்சிப்பு, இந்த பூமி புதிதாக்கப்படுவது நம்முடைய வாழ்நாளிலே நடைபெறாமல் இருந்தாலும் சொன்னவர் உண்மை உள்ளவர். அந்த காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளிலே நிறைவேறாமல் இருந்தாலும் கட்டாயமாக நிறைவேறும். அந்த நாளிலே நம்முடைய இயேசுவை முகமுகமாக பார்க்க போகிறோம். And on that day, you and I are going to witness Jesus. You and I are going to see Jesus face to face. And let us endure till the end, my friends. கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தாமே கடைசி வரைக்கும் உமக்காக நிலைத்திருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, help us to focus on the right things, that we may persevere till the end. We pray and ask this in Jesus' mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு
உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.